சிறுமி ஒருவரை இன்று காலை வீதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்ற முச்சக்கர வண்டி. சிறுமி தொடர்பில் விவரம் கூறும் கண்டி வத்தேகம போலீசார் அப்படின்னு தான் அந்த பதிவு. கூட்டம் நடப்பதற்கு முன்பே உங்கள் கருத்துக்களை பகிரங்கமாக சொல்லிவிட்டீர்கள். ஆமா, நீங்க கதைக்க வேண்டியெல்லாம் கதைச்சு முடிச்சிட்டீங்க. முடிச்சிட்டீங்க. கூட்டத்துக்கு பிறகு எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அதற்கு முன்பே சொல்வது ஒரு கேவலமான செயல். சரி, அதுதான் පළමුකොටම ඇත්තටම මම ඉගෙන ඔබතුමාලා මම හිතන අද උදේ නිවේදනයක් ඉදිරිපත් කරලා තිබුණා. ඒතර අපි අද හවස එකට සාකච්ඡාවක් යොදවගෙන තිබියදී. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் திரும்ப தாரே ஐயா அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 2 கோடியே 46 லட்சம் பெற்ற முன்னாள் பிரதமரும் அமைச்சர் ஒருவரும் இன்னமும் அதனை செலுத்தவில்லை. சோழமுத்தா போச்சா? போயிடுச்சு தம்பி. நான் பார்த்தமே எத்தனையோ மில்லியன் கணக்கான சொத்தை 2 வருஷத்துல குவிச்சுட்டாப்புல. அதனாலதான் இந்த சந்தோஷம். காலம் வந்துருச்சு மகிந்த மாத்தையா ஜனாதிபதி. ஜனாதிபதியா மகிந்த ராஜபக்ச வந்துட்டா நம்ம கூட உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். 24 மணி நேர செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி சுகம்? நல்ல சுகம், நல்ல சுகம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, இது இன்னும் மெயின் மீடியாஸ் எங்கேயும் போடல. நாங்கள் குயிக்காக இதை அப்டேட்டை கொஞ்சம் பார்க்கணும். என்னன்னு சொன்னா, ரொம்ப அவசரமான ஒரு செய்தி. வத்தேகம கண்டி வத்தேகம போலீஸார் தான் இந்த செய்தியை வந்து அறிவிச்சிருக்காங்க. வெளியில நான் இப்போ ஒரு வீடியோவும் காணக்கூடியதா இருக்கும். சிறுமி ஒருவரை இன்று காலை வீதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்ற முச்சக்கர வண்டி. சிறுமி தொடர்பில் விவரம் கூறும் கண்டி வத்தேகம போலீசார் அப்படின்னு தான் அந்த பதிவு, ஃபேஸ்புக் பதிவு. அந்த சிறுமியினுடைய ஒரு பக்கம் தாக்கியிருக்காங்க. இது யாரு, என்ன நடந்துச்சுங்கிறது இன்னும் விவரம் தெரியாம இருக்கு. ஒரு த்ரீ வீல்ல வந்து ஒரு இடத்துல அப்படி இறக்கி விட்டு போறாங்க. கடைசியில் அந்த சிறுமியை பார்த்தீங்கன்னு சொன்னா, சரி பாவம், பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. தாக்கியிருக்காங்க ஒரு பக்கம். வீங்கின நிலையில அந்த சிறுமியை மீட்கப்பட்டிருக்காங்க. இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, சிறுமியின் விவரம் கண்டறியப்பட்டிருக்கு. மாவனல்ல அரநாயக்க பிரதேச தந்தை சிறுமியை பொறுப்பேற்க வருகை தந்திருக்கார் அப்படின்னு தான் லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ இவர் யாரு, இது என்ன நடந்துச்சு, இந்த சிறுமி எப்படி அந்த த்ரீவீல்ல ஏறினாங்க, த்ரீவீல்ல போனது யாரு, இது கடத்திக்கிட்டு போனாங்களா, வேற எதுவும் பிரச்சனைகள் நடந்திருக்கா அப்படிங்கறத வந்து இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதான் கொஞ்சம் அவதானிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. மெசேஜ் என்னடா இல்ல, இது இந்த நீங்க சொல்ற நியூஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த போட்டோவோட பார்த்தேன். இப்ப தந்தை வந்திருக்கிறாருண்டா இந்த பிள்ளைய யாரு தாயாரோட போனதா, அதாவது யாரோட போனது சிசிடிவி வச்சு கவர் பண்ணல. ஆமா, இப்போதைக்கு த்ரீவீல் வந்தது வந்து சிசிடிவி கேமரா வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ த்ரீவீல்ல வந்து இறக்கி விட்டு போறத. ஸோ பாப்போம், இனி விசாரணைகள் இனிதான் இடம்பெறும். பார்க்கலாம் என்ன நடக்குது. இது மாதிரி ஒரு சம்பவம் நேற்றைய தினம் ஒரு பதிவாயிருக்கு டெல்சா, நீங்க பாத்தீங்களோ தெரியாது. 2 ஒரு ஆணும் பெண்ணும் முச்சக்கர வண்டியில செல்ல முற்பட்ட போது, நீங்க இவரோட போறீங்க, இதாரு என்று சொல்லி கேள்விப்படுது. நீங்க யாரு நீங்க யாருன்னு கேட்க, அப்ப ஆட்டோக்குள்ள நான் கேட்கிறேன் நீங்க யாருன்னு வெளியில. அப்ப மாறி அதுல திரும்ப நடக்கண்டா ஆட்டோக்கு வெளியில இருக்கிற சொல்றா, இல்ல நான் தான் அந்த பெண்ண கணவனர். அப்புறம் பார்த்தா நான் டிவோர்ஸ் எடுத்துட்டேன் சொல்லப்படுது அந்த பிள்ளைய பாப்பான். இது என்ன விளக்கம்னு தெரியல. இது போலீசார் இந்த விடயத்துல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்னன்னு தெரியாது. இது முன்பு பதிவாகி நேற்று ஒரு நாள் அனுப்பி வச்சிருந்தாரு எனக்கு டீல்ஸ். இது எப்படி இருக்குது? அப்ப இதுகள் வந்து கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கப்படணும். பாப்போம், இந்த சிறுமியினுடைய நிலவரம் சம்பந்தமா எங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்கும் போது நம்ம எங்களுடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல நாங்க வெளிப்படுத்த தயாரா இருக்கும். தமிழ்வின் செய்திகளையும் தொடர்ந்து பாருங்க, அதுல இந்த அப்டேட்ஸ் கிடைக்கும். நாங்கள் கதைக்க முடியாதா? நீங்கள் என்ன சண்டியனா? மன்னார் டிசிசி கூட்டத்தில் ரிஷாட் ஜெகதீஸ்வரன் கடுமையான மோதல். அவங்க 2 பேருக்குள்ள தமிழ் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறான். ஜெகதீஸ்வரனுக்கும் ரிஷாட் பதிவுக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் இடம்பெறும். என்னண்டே கேட்கலாம் இருக்கு. என்னத்துக்கு கதைக்கிறாங்க, என்ன விஷயத்தை முன்வைக்கிறாங்கன்னு தெரியாது. முதல்ல அங்க இருக்க மைக்குகளை கொஞ்சம் மாத்திரனால குவாலிட்டியான மைக்க போட சொல்லணும். எல்லா டிசிசி இதுலயும், ஏன்னா கிளியரா கேட்குது இல்லை என்ன பேசுறாங்க. அப்ப எங்களுக்கு கேட்கலன்னா டிசிசி சேர்மன் என்ன, ஜீர நிலம் என்ன? நீந்துவதற்கு தண்ணீரில் இறங்கத்தானே வேண்டும். நாங்கள் இறங்கி விட்டோம்.
கஞ்சிப்பானை ஏஎஸ்பி பற்றி பொறுத்திருந்து பாருங்கள் என்று ஏஎஸ்பி போலீஸ் ரோஹன் அத்தியட்சர் ஓடுகள் ரோஹன் ஓடுகள்ல இனிமே சொல்லியிருக்கிறார். அடுத்தடுத்து அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் சும்மா சிங்கம் சூர்யா மாதிரி அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே. இஷாரா செவந்தியா இருக்கலாம், அதுக்கு முதல்ல கேஎல் பத்ர பத்னி உட்பட அந்த கேங் அப்படி போயிட்டு கொத்தா பிடிச்சிட்டு வந்துட்டாரு இந்தோனேஷியா போலீசாரோட சேர்ந்து. அப்புறம் நேபாளத்துக்கு போயிட்டு இஷாரா செவந்திய அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாரு. இப்ப போயிட்டு கஞ்சிப்பான் இம்ரானை டார்கெட் பண்ணி போன இடத்துல கஞ்சிப்பான் இம்ரான் தப்பிச்சுட்டாரு. அவருடைய மெயின் கோலையா ரத்மலான சைமாவை வந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து இப்ப விசாரணை நடக்குது. 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்ச நிலையில இப்ப விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. விசாரணைகள்ல கொஞ்சம் திடுக்கிட்டும் தகவல்கள் கொஞ்சம் வெளியாகிய வண்ணம் தான் இருக்கு. மிக விரைவில் அந்த அப்டேட்ஸையும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆனா நேத்து நைட் இதை பத்தி சொல்லி ஆகணும். பெக்கோ சமான் ஏற்கனவே கேஎல் பத்ர பத்மே டீம்ல இருந்து பெக்கோ சமான் பத்தி சொல்லி ஆகணும். பெக்கோ சமானுடைய தாயார் நேற்று துப்பாக்கி சுற்றுல பலியாகிறாங்க. மித்தனிய பகுதியில அவங்க வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்போ வந்து இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் வந்திருக்காங்க. மோட்டார் சைக்கிள்ல ஒரு துப்பாக்கிதாரி அவங்க வீட்டு வாசலுக்கிட்டே போயிட்டு அப்படி கதவுக்கிட்டே போயிட்டு துப்பாக்கி சூட்டை நடத்திட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்காங்க. உடனடியா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டாலும் பெக்கோ சமானுடைய தாயார் உயிரிழக்கிறாங்க. ரைட், இதுதான் கதை. ஆனா இதுக்கு பின்னுக்கு நாங்க கர்மா அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கணும். இது எப்பயும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவம் தாய், ரைட்டா, என்ன இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பெத்து வளர்த்து ஆளாக்கி பாலூட்டி சீராட்டி எல்லாம் செஞ்ச தாயை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இவன் இந்த ட்ரக்ல போவான், பாத்தாள உலகத்துக்கு போவான், அப்படி ஒரு படுப்பாத செயல்ல ஈடுபடுவான்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. தாய் வேணும்னே செய்யறது இல்லை. பாவம் தனியா இருந்த தாயை இப்படி கொண்டு போட்டு போயிட்டாங்க. ஆனா இதுக்கு முதல்ல கொஞ்சம் போனோம்னு சொன்னா மித்தனிய கஜ்ஜா ராஜபக்சர்களுடைய மிக விசுவாசியா செயற்பட்ட ஒரு பாதாள உலக நடவடிக்கை சண்டித்தனம் எல்லாமே செஞ்ச மித்தனிய கஜ்ஜா ஒரு 3 மாசம் இருக்கும். ஒரு இன்டர்வியூ சமுதாயருடைய இன்டர்வியூல சொல்றாரு, ராஜபக்சர்கள் செய்த எல்லா அநியாயமும் எனக்கு தெரியும். வசீம் தாஜூனுடைய கொலை, லசந்த விக்ரமுத்துங்க கொலை எல்லாம் எனக்கு தெரியும். நான் இது சம்பந்தமெல்லாம் வெளிப்படுத்த தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 3 மாசம் போகல. நடு ரோட்ல அப்படி போகும்போது பைக்ல தன்னுடைய குழந்தைகளுடன் போகும்போது ஷாட். அதை யாரு செஞ்சதுன்னு சொன்னா பெக்கோ சமான். சரியா, இங்க பெக்கோ சமான் அப்போ இந்தோனேஷியாவில் கேஎல் பத்ர பத்மியோட அங்க இருக்காரு. இங்க ஷூட்டர், அந்த இவர்கள் வேலை கொடுக்கப்பட்ட ஷூட்டர் வந்து என்ன செய்யறாரா, போகும்போது ரைட் டாக்கெட்லாம் ரெடி கோல் பண்றானா பெக்கோ சமான் சொல்றானா, அப்படித்தான் கஜ்ஜா மட்டும் இல்ல பைக்ல அவரோட 2 பிள்ளைகளும் இருக்கு, என்ன செய்ய அடி பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கான் பெக்கோ சமான். பாத்தீங்களா எப்படியாப்பட்ட ஒரு அநியாயம், ரைட். பாவம், எதுவுமே தெரியாத பிஞ்சு குழந்தைகள் 2 பேரும் உயிரிழக்கிறாங்க தன்னுடைய தந்தை செஞ்ச பாவத்தினால. இப்ப அந்த அப்படி அன்னைக்கு நடந்த சம்பவத்துல இன்னைக்கு தன்னுடைய தாயும் ஏதோ ஒரு வழியில அந்த ஆயுதம் தூக்கியவன் ஆயுதத்தால தான் மடி வாங்குறது பாருங்க. இதுலதான் நமக்கு நிரூபணம் ஆகுது இப்படி சம்பவங்கள். கடைசியில அநியாயமா ஒரு தாய் கொல்லப்பட்டிருக்கு, அநியாயமா 2 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பாதாள நடவடிக்கைனால இதே மாதிரி தானே கஞ்சிப்பானை மாமாவாரோராலும் அவரு சம்பந்தமே இல்லையா. இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னு சொன்னால், உறவுகளே நின்று தொடர்ச்சியா இலக்கு வைப்படுது. கஞ்சிப்பானையிற உறவினர் மாமா இறக்குறார், பெக்கோஷமண்ட தாய் இறக்குறான்னு அடுத்த கட்டம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பள்ளிக்கு பள்ளி, ரைட்டா. இப்ப எல்லாருமே உள்ளுக்கு, பல பேர் மெயினானவங்க எல்லாம் உள்ளுக்கு, இன்னும் பல பேர் தலைமறைவு, இன்னும் கொஞ்சம் சில்லுவண்டெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. ரெட் வாரண்ட்ல இன்னும் மிக விரைவில் பிடிச்சிட்டு வரதுக்கு தயார். இப்ப என்ன செஞ்சுக்க வழி இல்லை. என்ன செய்யறாங்கன்னா பழி வாங்குற படலம் தான் போய்கிட்டு இருக்க தவிர குடும்பத்துல யாரா வச்சு இப்படி போட்டுட்டு போயிடுறது. இதுதான் இப்ப இலங்கையில நடந்துகிட்டு இருக்கு. உடனடியா இதெல்லாம் நிப்பாட்டு படணும். இன்னும் பல துப்பாக்கிகள் அவங்க பயன்பாட்டுல இருக்கு. பல பேருடைய ரகசியமா கைகள்ல அப்படி உலா வந்துகிட்டு இருக்கு துப்பாக்கிகள். அதுகளை முதல்ல கண்டுபிடிச்சு வெளியே எடுக்கணும். அது மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. அதே மாதிரி இந்த ஷூட்டர்ஸ்னு சொல்லப்படுற முன்னாள் ராணுவத்துல இருந்துட்டு வாஞ்சவங்க தான் எல்லாருமே, பல பேர், பெரும்பாலானவங்க அவங்க தான். இன்னும் பல பேர் இந்த போதைப் பொருள் பணத்துக்கு அடிமையானவங்க, பணம் தேவை, போதைப் பொருள் தேவைக்கு ஷூட்டர்ஸா மாறுறாங்க. உடனடியா இவங்களெல்லாம் அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது இலங்கை போலீஸ் திணைக்களத்தினுடைய கடமையா இருக்கு. அந்த நேரத்துல தான் இன்னைக்கு ரோஹன் ஓடுகோல அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு, நீந்துவதற்கு தண்ணீரில் இறங்கத்தானே வேண்டும், நாங்கள் இறங்கி விட்டோம் அப்படின்னு தைரியமா சொல்றாரு. எந்தெந்த நாட்டுக்கு போயிட்டும் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய அங்க இருக்கின்ற போலீசாரோட சேர்ந்து இங்க ரெட் வாரண்ட்ல தேடப்பட்டுக்கிட்டு வரவங்களும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவருடைய சேவை நல்லபடியா போகணும் அப்படிங்கிறது தான்
எல்லாரோட எதிர்பார்ப்பு. 55 வருட வரலாற்றில முதன்முறையா போலீஸ் சேவையில புதிதாக 100 அதிகாரிகள் இணைக்கப்பட்டுள்ளதா கூறப்படுது. போலீஸ் சீருடை மாற்றப்படுவதா குறிப்பிடப்படுது. என்ன மாதிரி போலீசார் சீருடை மாற்றப்படுது? குறிப்பா சொல்ல போனால் புதிதாக 10,000 அதிகாரிகள் இணைத்துக் கொள்ளப்படுறாங்க. புரட்சியா? புரட்சியும் நடக்கத்தான் போது. ஏன்னா ஜனாதிபதி நேற்றைய தினம் சட்டத்தரணிகளோட சந்திச்ச அந்த மீட்டிங்ல என்ன பேசினாருங்கிறது பெருமளவு தெரியாது. இன்னைக்கு பிஎம்டியால ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க, இதுதான் ஜனாதிபதி பேசினார்னு. செம்ம அடி. அது வந்து சட்டத்தரணிகளுக்கு மட்டும் சொன்ன மெசேஜா மாதிரி தெரியல. வெளியில இருந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அந்த எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி தான் விளங்குது. என்னன்னா ஆனா சொல்றாரு, அதை ஒத்துக்கிறாரு ஜனாதிபதி. இந்த விசாரணை எல்லாமே இப்ப இந்த நடந்துகிட்டு இருக்கு, தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு, நாள் விசாரணை. அப்போ அப்படி இருக்க அவருக்கும் அச்சுறுத்தல் இருக்கதை அவர் உணர்றாரு. அவர் சொல்றாரு, நான் எதுக்குமே ரெடி, நான் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கேன், நான் இந்த பதவியிலேயே தொடர்ந்து இருக்கணும்னு வரல, எந்த நேரமும் நான் போறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் ரெடி, ரைட் அப்படின்னு சொல்றாரு. அதனால பல மாற்றங்களை அதிரடியா செய்யறாங்க. அதுல அவர் இன்னொன்று சொன்னவர் பாத்தீங்களா சட்டத்தரணிகள் சந்திப்புல, கூட்டம் நடப்பதற்கு முன்பே உங்கள் கருத்துக்களை பகிரங்கமாக சொல்லிவிட்டீர்கள். கதைக்க வேண்டியெல்லாம் கதைச்சு முடிச்சிட்டீங்க. கூட்டத்துக்கு பிறகு எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அதற்கு முன்பே சொல்வது ஒரு கேவலமான செயல். පළමුකොටම ඇත්තටම මම ඉගෙන ඔබතුමාලා මම හිතන අද උදේ නිවේදනයක් ඉදිරිපත් කරලා තිබුණා. අපි අද හවස එකට සාකච්ඡාවක් යොදවගෙන තිබියදී ඒ නිවේදනයේදී ඔබතුමාලාගේ ස්ථාවරත්වය ප්‍රකාශ කරලා තිබුණා. එනිසා ඔබතුමාලා යම් ස්ථාවරයක සිට මෙතෙන්ට පැමිණෙන්නේ මම සැලකිලි ප්‍රමාණකින් පැමිණෙන උත්සාහ කරේ විවෘත මනසකින්. විවෘත මනසකින් තමයි මගේ පැමිණීමේ අභිප්‍රාය බවට පත් වුණේ. මම හිතනවා කෙසේ වුවත් අපේ රටේ සාකච්ඡාවෙන් පස්සේ ඕන දෙයක් කියන්න විවෘතයි. හැබැයි සාකච්ඡාවක් එකට යොදාගෙන තිබියදී උදේ නිවේදනයකින් සාකච්ඡාවේ අඩංගුව හරය ඉදිරිපත් කරන දේ පැවසීම ඉතාමත් හොඳ දෙයක් කියලා මම පිළිගන්නේ නැහැ. ඒක විවෘත සාකච්ඡාවකට බාධාවක් කරනවා කියන එක තමයි මගේ හැඟීම. ඔබතුමාලට අයිති පූර්ව අයිතිය තියෙනකම මම ඉදිරිපත් කරන්නේ. ඊළඟ අපේ සභාපතිතුමා කරුණ ඉදිරිපත් කරනකොට කිව්වා එතුමා පුද්ගලෙක්, මම කිසිසේත්ම ඔබතුමා පුද්ගලෙක් ලෙස සලකන්නේ නැහැ. ඔබතුමා නියෝජනය කරන නීතිඥ ප්‍රජාවේ අදහස ලෙස තමයි මා අදහස බාරගන්නේ. කිසිසේත්ම ඔබතුමාගේ පුද්ගලික අදහස ලෙස පිළිගන්නේ නැහැ. දෙවනුව ඔබතුමාට කියන්න පුළුවන් මේක නීතිඥවරුන්ගේ සමස්තය කියලා. තව කෙනෙකුට කියන්න පුළුවන් සමස්තය නොවේ, තව කෙනෙකුට කියන්න බහුතරය, තව කෙනෙකුට කියන්න පුළුවන් සුළුතරය. ඒක විවෘතයි. ඒක අපි හැම කෙනාටම විවාද සම්පන්න කාරණයක්. මේ සමස්තයේද බහුතරයේද සුළුතරයේද ඒක විවාද සම්පන්න කාරණයක්. මම හිතන්නේ ඒක පිළිබඳව අපි හරියටම නිගමනයකට ආයිතු නැහැ කියලා මම හිතනවා. நேரே சொன்னவராகமனே. ஆமா, இப்ப மீட்டிங்னு சொன்னா மீட்டிங்ல வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா எடுக்கிற முடிவுகளை போயிட்டு பிரஸ்க்கு சொல்லணும். அதை விட்டுட்டு மீட்டிங்க்கு வாரத்துக்கு முதலே அங்க பிரஸ் மீட்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நாங்க இப்படி இது நாங்க எதிர்ப்பு இந்த கதையெல்லாம் கதைச்சிட்டு வந்தா என்ன நடக்கும்? என்னத்தான் அதுல அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் ஜனாதிபதி சொல்றாரு, மீட்டிங்க்கு வந்தா மீட்டிங்ல பேசிட்டு போயிட்டு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏற்கனவே முன்னுக்கே பேசிட்டு வந்துட்டா எப்படி அப்படிங்கிறது ஜனாதிபதி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகும் இன்னைக்கு வந்து ஒரு விசேட கூட்டம், சட்டத்தரணிகள் சங்கம், தொழிற்சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தி இருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அவர் சொல்றாரு, ஜனாதிபதியை நாங்க ஏப்ரல் மாசமே சந்திக்க இருந்தோம், அப்ப எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, அப்ப கிடைச்சிருந்தா நாங்க இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம், இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு சட்டத்தரணிகள் சங்க தலைவர். நாங்கள் இன்று இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டோம், ஏப்ரலே எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சுதீஸ்வர பண்டாரவை பார்ப்பதற்கு வெளிக்கடை சிறைக்கு சென்றேன். நம்மட சீலே போய் வந்திருக்கு. சீலரத்ன போனவரே இதுல போனவரு தெரியாதுன்னு அவருக்கு வாகனங்கள்லாம் இருக்கு, போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. போயிட்டு பார்த்துட்டு வந்து சொன்ன கதை தான் அந்த பாத்துங்க. හිටපු ජනාධිපති නන්දසේන ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාගේ ඒ හිටපු ලේකම් කවුද? සුගීස්වර බණ්ඩාර මැතිතුමා බලන්න. නමුත් ඇත්ත වශයෙන්ම බන්ධනාගාර වෙල வாகனங்கள் இறக்குமதி செய்ய தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் வரி இல்லாமல் சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி குற்றச்சாட்டு குறித்தே யோசித்தவிடம் சிஐடி விசாரணை செய்துள்ளது. ஞாபகம் இருக்கு, நல்லாட்சி கால பகுதியில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசாங்கம் கொடுத்த இந்த வாகன கோட்டாவுக்கு மேலதிகமாக மங்கள சமரவீர நிதியமைச்சர் மேலதிகமான சிறப்பு சலுகைகளை பெற்று
மேலதிகமான தொகைக்கு ஒரு பெரும் வாகனம் இறக்குறது. ஆஹா. அவரை இப்ப நடமாடி திட்டார். அவரும் ஒரு சட்டத்துறைக்குள்ள இருக்கிறவரால் பாருங்க 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 அதை யாழ் பாருங்க. மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றவர். ம். மங்கள சமரவீரோட மச்சான் என்று சொல்லக்கூடியவர். அப்ப சரி. அப்ப அவருக்கு இதையும் நல்லா தேடி பாருங்க. நம்ம தேடி பார்க்கணும். அது மாத்திரமல்ல, இந்த இருக்கார் நம்ம மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை சொல்லாட்டி எனக்கு தூக்கம் போகாது. இதோ பாருங்கள். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் திரும்ப தாரே ஐயா அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி நிதி திரும்பி 2 கோடியே 46 லட்சம் பெற்ற முன்னாள் பிரதமரும் அமைச்சர் ஒருவரும் இன்னமும் அதனை செலுத்தவில்லை. 2 கோடியே 46 லட்சம். முன்னாள் பிரதமர் என்று அவர காலத்துல இருந்த முன்னாள் பிரதமர் இப்ப இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே. அப்ப அவ்வளவுதான் போச்சு. ஏன்னா இப்ப இவர காலத்துல இருந்தது வந்து 2 பேர். ஒன்று டிஎம் தஸ்தாநாயக்கம், 2 பேரும் இல்லைன்னு நினைக்கிறேன் டெல்சன். அப்ப அமைச்சரால் வரப்போறாரு. சோழமுத்தா போச்சா அவ்வளவுதான் கேட்கறதுக்கு. என்ன சட்டத்தரணியில் அளவு இது வந்து 4 கோடிக்கும் அதிகமான பணம் 2 கோடி திரும்ப தாங்க அப்படின்னு சொல்லிதான் டீலிங் போயிருக்கு போல. ஜனாதிபதி நிதியத்துல போன காசு போச்சு, அவ்வளவுதான். அப்ப நான் நினைக்கிறேன் டெல்சன், மைந்தவர காலத்துல ஜனாதிபதி நிதியம் வந்து பாட்டி பண்ட வேலை செய்யுது. அப்படி வேணுமானவங்களுக்கு அப்படி கொடுத்து விட்டுருவாங்க. சட்டத்தரணியல் சங்கத்துக்கு நீதிமன்றத்தை வழிநடத்துவதற்கான அதிகாரத்தை கொடுத்தது யார்? சட்டத்தரணியல் சங்கம் நீதிமன்றங்களை தங்களுக்கு சாதகமாக வழிநடத்த முயற்சிப்பதற்கு இடம் கொடுக்க முடியாது. நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிப்பது குறித்து நாடாளுமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் இடையே தீர்மானிக்கப்படும். வாசுதேவ உண்மையில பெரிய ஒரு மாற்றம் இலங்கையில் நடந்திருக்கு. பெரிய ஒரு மாற்றம்னு சொல்றீங்க. நேத்து அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு பெட்டா ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு. அங்க வச்சுதான் அவர் வாய்ஸ் கட் கொடுக்குறேன்னு இந்த கதையை கதைச்சாரு. இப்ப அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செஞ்ச ப்ரொட்டஸ்ட் இவர் வந்து ஆதரவா பேசி இவருடைய அங்க இருக்காங்களே தோழர்கள் அவங்களாம் குழம்பிட்டாங்க. மனுஷா, இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரானது, இங்க வந்து நீ ஆதரவா பேசிக்கிட்டு இருக்க அப்படி குழப்பம். அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நான் ஏன் குழப்ப, நான் உண்மையத்தானே பேசுறேன் அப்படின்னு. அங்க அது எதிர்பார்ப்பாட்டா ஐயா, நீங்க வந்து ஆதரவா பேசிக்கிறீங்க. இது என்ன டிவிக்கு எதிரான போராட்டத்துல வந்து டிஎம்கே ஒளியண்டு கத்துன மாதிரி அதுதான் நடந்துச்சு. கடவுளே. இவர் யாரு மோவின் சில்வாட ஒரு வீடியோ ஒன்று பார்க்க கிடைஞ்சது, ஆடலும் பாடலும் பாருங்க. මහින්ද මහත්තයා දිනවන්නට කාලය ඇවිල්ලා මහින්ද මහත්තයා දිනවන්නට කාලය ඇවිල්ලා. இது என்ன கதலா? அந்த காலத்துல இவங்கெல்லாம் அப்பா கிளனி ரஜானா இவர் தான் தாண்டி அதான் பார்த்தமே. எத்தனையோ மில்லியன் கணக்கான சொத்தை 2 வருஷத்துல குவிச்சுட்டாப்புல. அதனாலதான் இந்த சந்தோஷம். காலம் வந்துருச்சு மகிந்த மாத்தையா ஜனாதிபதி, காலம் வந்துருச்சு மீண்டும் மகிந்த மாத்தையா ஜனாதிபதி. அதான் சிங்களத்துல அவர் படிச்சுக்கிருக்காரு. அவ்வளவு சந்தோஷம். அப்பா ஜனாதிபதியா மகிந்த ராஜபக்ச வந்துட்டா நம்ம கூட எங்க வாழ்க்கை எங்க பரம்பரை எல்லாமே கூட அப்படின்னு தெரியும். அதே வாய்த்தான் எல்லா ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு ராஜபக்சக்கள் கள்ளன், பெஸ்டில் ராஜபக்ச தான் பெரிய கள்ளன், அவளை புடிச்சு உள்ள போடுங்கன்னு பர்வின் சில்வாவே சொல்லிச்சு. හොරෙක්නේ බැසිල් සාක්ෂි තියෙනවා. හොරකම් එක නෙමෙයි, හොරකමේ මහාචාර්ය පදවිය තියෙන කෙනෙක් බැසිල් රාජපක්ෂ කියන්නේ. නිසා කුෂි අද වන විට සමුද්‍රි ප්‍රතිබලාබීන් ලබන මෙය ජනගණයෙන් රාජ්‍ය ව්‍යවසායන් මාර්ගබෝ දේශයන් මූලික පොරතපත්ති මොනවාදයි මේ උත්තර ඒවයින් පොදි ප්‍රතිපත්ති මාලාවක් අපි සකස් කළා. අයවැය සැකීමේ ජාතික ප්‍රතිපක්ෂ ප්‍රකාශනය ஜாத்திய இத்திரி கிரிமே கிரியா. பாத்துக்கங்க, நம்ம நாட்டுல முன்னாள் நிதி அமைச்சர் அவரோட சிங்களம், அந்த சிங்களத்தை கூட சரியா சொல்லிக்க முடியாத ஒரு கவலைக்குரிய நிலைக்கு தான் நம்ம நாட்டுல நிதி அமைச்சர் இருந்திருக்காரு. பாத்துக்கங்க, அந்த போட்டு கிழிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிங்கள வார்த்தையை சொல்ல சிங்களவனா நீ கஷ்டப்படுறன்னா யாரா நீ என்னடா 7 மூளை காகண்டு இதான் பேரு வேற என்னத்த சொல்ல. இப்ப இழுத்துக்கிட்டு அங்க அமெரிக்காவோட படுத்து கிடக்காரு. சரி பாப்போம், வரத்தானே வேணும்.
ஆனா இந்த கருத்து நேற்று இது ஊடகங்கள்ல பாத்தீங்களோ தெரியாது டெல்சான், நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவை பதவி நீக்கினார் நாமல் ராஜபக்ச. ஐயோ நீதித்துறை ஐயோ அப்ப நாங்களும் சொல்லுவோம் இப்ப இருக்கிற நடப்படி ஆமா நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கவே ஜனாதிபதி அனுர் இந்த முடிவுகளை எல்லாம் எடுக்கிறார். அமைதியா இருக்கலாம், போ வீட்டுக்கு போ, கதை முடிச்சு போ, எல்லாம் எல்லாம் எழுது ஓடு, கடையை சாத்தங்க, கடைய சாத்து எல்லாம் ஓடு, இனி எவனாச்சும் பேசாத போ முடிச்சுட்டாரு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க அந்த நேத்தெல்லாம் நாமல் ராஜபக்ச விவசாயிகளை போயிட்டு சந்திக்கிறாரு. என்னன்னா விவசாயிகள் எதுக்கும் போது பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல. இப்ப போயிட்டு அவங்க கிராமத்திலே விவசாயிகள் அமர வச்சு இவர் இந்த மரத்து மேலதான் உட்கார்ந்துருக்கிறாரு. மரத்து மேல உட்கார்ந்து அப்படி மக்களா பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க வந்தோன்னு உங்களுக்கு ட்ரோன்ல பசலையெல்லாம் தெளிக்கிறோம், இருக்க பிரச்சனை எல்லாம் இப்படி செஞ்சாரோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க தாத்தா அந்த காலத்துல இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு, தாத்தா செஞ்சதெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப என்ன லெவலுக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னு யோசிச்சு ஐயோ சொல்லி வேலைல போங்க. நாங்கள் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல. அரசாங்கத்தை கவிழ்க்கும் வேலையை நாங்கள் இந்த அனுராதபுரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர், கொச்சிக்கா மன்னன், கொச்சிக்கா தூள், கொச்சிக்கா வள்ளல், கொச்சிக்காவின் சிங்கம் பிரசன்ன ரணவீர தெரிவிச்சிருக்கிறார். அனுராதபுரத்துல வாயிலே தேய்ச்சி கண்ணுலே தேய்ச்சி விட்டுறணும். எல்லாத்த அடங்க மாட்டீங்கன்னா படிக்கலாம். அவர் சொல்றாரு அனுராதபுரம் ஜனாதிபதி அனுரவுக்கு அவருடைய கம, அப்புறம் வசந்த சமரசிங்க அவருடைய இது சீனி லால்காந்தையருடைய கம இது ஊரு, இதுல இருந்து நாங்க எங்க போட்டுவ பலத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க பார்ப்போம். இன்னைக்கு இன்னொருத்தர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு போயிருக்காரு. என்னத்துக்குன்னு சொன்னா அவருடைய ஸ்டாஃப் அவருடைய உதவியாளருடைய அக்கௌண்ட்ல இவர் காசை வைப்பிட்டாராம். ஏன்னா இவருடைய அக்கௌண்ட்ல இடம் இல்லையா என்னன்னு ஹிஸ்புல்லா எம்பி ஹிஸ்புல்லா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு போயிட்டாரு. போகும்போது என்ன சொன்னாங்க பார்ப்போம். 2013-2014 ஆண்டுகளில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஸ்டாஃப் ஒரு உத்தியோகத்தருடைய இலக்கத்துக்கு வங்கி கணக்குக்கு நான் சில டிப்போசிட் செய்திருந்தேன். அது எதற்காக டிப்போசிட் செய்யப்பட்டது, அதற்காக செலவழிக்கப்பட்டது தொடர்பாக விசாரிப்பதற்காகத்தான் அழைத்திருந்தால், ஆகவே எந்த ஒரு பிரச்சனை ஒரு அரசாங்கமும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையே கிடையாது. பாருங்க, நான் விசாரணைக்கு வந்து போறார். ஆனா இந்த சமூக வலைத்தளங்கள் அதுகளில் எல்லாம் பார்த்தால் என்ன சொல்ற கடுமையான விமர்சனங்களும் ஆதரவான கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இவருக்கு ஆதரவாகவும் சில பேர் வந்து தூது போய் கொண்டிருக்கிறா கூறப்படுது. ஆமா இருக்குதான். இவருக்கு ஆதரவா வந்து ஜனாதிபதிட்ட மட்டக்களப்பு மல்லி தூது போனவர். மல்லி சரி அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. நீ அதுக்கு மேல இல்ல என்னடா டீல்ஸான், இப்ப இணக்கரசியல் தானே கிழக்குல எல்லாம் ஒன்னா சேர்ந்து மல்லி வந்து ஐயாவை காப்பாத்த போயிருக்கு. பழைய கோபதாபங்கள்லாம் மறந்து இந்த அரசாங்கம் மல்லி வந்து ஒரு காலத்துல இவரோட தேர்தல் கேட்டார். இவரோட கேட்டு இவரை பார்லமெண்ட் போன நினைக்கிறேன் இவர் அந்த பீரியட்ல. இப்ப மல்லிக்கையாக அனுரோட கதைக்க முயற்சித்ததோ கதைச்சதாம்னு சொல்லப்படுது. நமக்கு உண்மை தெரியாது. ஆனா விசாரணை என்னன்றத அவர் சொல்றாரு வெளியில வந்து புள்ளா. இதுதான் விசாரணை நடந்த யாருக்கு தெரியும்? அதுதானே வெளியே வந்து சொல்றத எல்லாம் நம்பிடுறோம். வேற என்ன நினைச்சா? ஆனா நிறைய பேர் அழைப்பு எடுத்து என்ன கேட்கறாங்க. கட்டார்ல இருந்து சில பேர் கோல் எடுத்து என்னது நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்க அதை பத்தி பேசுறீங்கல்ல என்னன்னு சொன்ன கல்முனை ஆதார வைத்தியசாலையில நடந்த ஒரு பிரச்சனை. அப்ப அது சம்பந்தமா நாங்களும் இன்னைக்கு ஒரு நேர்காணல் செய்யும். நாளைக்கும் இது சம்பந்தமா ஒரு நேர்காணல் இருக்கு. அண்ணாவும் ஒரு காணொலி செஞ்சிருக்கதா தகவல் வந்துச்சு. இல்ல டில்சான், அந்த கல்முனை அந்த முஸ்லீம் பெண்கள் நிகா பண்ணிக்கிறது சம்பந்தமா தான் கேக்குறீங்க. அது வந்து இலங்கையில சுகாதார சேவைகள சுற்றி நிறுவனங்களையும் அது இல்லை. ஆனா அவர்களுக்கு வந்து முஸ்லீம் இப்போதான் சொல்ல போனால் கல்முனை தெற்கு அஷ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலையில வந்து அதுல அதிகளவான முஸ்லீம்கள் பயன்படுத்துறாங்க. அதே போன்று முஸ்லீம் பிரதேசங்கள்ல இருக்கிற வைத்தியசாலையில அவங்க அந்த நிஜா பண்ணிடுறது நோமலா இருக்கு. இந்த வைத்தியசாலை கல்முனை வடக்கன்றதை விட கல்முனை ஆதார வைத்தியசாலை தான். ஏன் கல்முனை வடக்கண்டு வந்து ஏன் தெற்கண்டு வந்து அதுக்கப்புறம் ஏன் அஷ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலைன்னு வந்தா நீங்க விவரத்தை புறவா இருங்க. அப்ப இந்த கல்முனை வடக்குக்கு வரக்குள்ள வந்து இவ்வளவு காலம் அப்படி இல்லை. அங்க ஏற்கனவே 11 ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்க அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க பணியாட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்க வந்து பொட்டும் கூட வச்சு போயிடலாம்.
இந்த இதுல பொட்டும் வச்சு போய் இதை வந்து ஒரு இப்ப வைத்தியசாலைகள் மற்றது நான் அண்டும் சொன்னேன் டெல்சாவோட வைத்தியசாலைகள் மற்றது சேமக்காலைகள்ல வந்து யாருமே மத இனங்களை கொண்டு போகாதுங்க. அது ஒரு பொதுவான இடம். அப்ப கல்முனை ஆதார வைத்தியசாலையில வடக்கு ஆதார வைத்தியசாலையில பொட்டு வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அங்க சிங்களாக்கள் அதிகளவான தமிழர்கள் அடுத்தது முஸ்லிம் சிங்களம் வேலை செய்யறாங்க. அப்ப இவங்க இந்த புதிய நியமனத்துல போனோன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க இதுக்கு அனுமதி இல்லை, அவங்களுக்கு டைம் பிரேம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, நான் கேட்கிறேன், கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில இதை அணிகிறதுக்கு அனுமதி இல்லைண்டா கொழும்பு ஜிஹெச், கண்டி ஜிஹெச், குருநாகல் ஜிஹெச்ல அனுமதிக்க விடுவீங்களா? மேலதிகமான தகவல் தேவைன்னா எனக்கு இதுல கழிச்சிட்டு இருக்கலாது, டைரக்டா அங்க வாங்க. இது உண்மையில நான் சொல்ல திரும்ப இதை முஸ்லிம் மக்கள் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா பார்க்கல, அவர்கள்ட்ட இதை பிள்ளையா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அதிகளவான முஸ்லிம் மக்கள் அங்க போறாங்க. எங்க அந்த வைத்தியசாலைக்கு இன்றையும் மருத்துவ தேவைகளுக்காக போறாங்க. அப்ப வைத்தியசாலையில வந்து இப்ப அதிகளவான முஸ்லிம் மக்கள் இருக்கிற இடத்துல அந்த நியா அணிகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்ப அதிகளவான எல்லாரும் பயன்படுத்துற இடத்துல அதை அணிகிறது இவ்வளவு காலம் இல்லை. ஏற்கனவே 11 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க, அந்த நடைமுறை இல்லை. இப்ப இது வந்து ஏன் இது வந்தது, இதுக்கான சுகாதார அமைச்சர் சுற்றி நிறுவனத்துல எங்கேயும் இல்லை. ரைட், ஓகே. நாங்க நேற்று நிகழ்ச்சிக்கு மக்களுடைய கருத்துக்களை இப்ப பாக்குற டைம் சரி பார்த்துருவோம். சிறுவர் துஷ்பிரயோகம் மரண தண்டனை வழங்க வேண்டும், இன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. நிச்சயமா பலரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அன்பு சகோதரர்கள் இருவருக்கும் வணக்கம். அக்கரப்பத்தனை வீதி சார்பாக எங்களின் வேண்டுகோளை தெரிவித்தமைக்கு அப்படி எங்களுக்கான பாதை சரி செய்யப்படுமாக இருந்தால் லங்காஸ்ரீ ஊடகத்துக்கும் சகோதரர்கள் இருவருக்கும் எங்கள் மக்களின் சார்பில் நன்றி மறவாதிருக்கும். நிச்சயமா அது நடக்கிறதுக்கு நாங்க நீங்க ஏழு சொன்னா டெல்சான் இது ஒரு சுந்தரலிங்க பிரதிபலிட்ட ஒரு பர்சனலா கதைங்க. ஏன்னா அவர் தான் இங்க எல்லாம் கூடுதலா இந்த விஷயங்களை கதைங்க ஆரண்டாம் இந்த ரிக்வெஸ்ட் வைங்க. அவரை இப்ப பார்க்கக்கூடிய யாருக்கு நிறைய இடங்களுக்கு விசிட் பண்றாரு, போயிட்டு மக்களை பாக்குறாரு. என்னடா இப்ப டெலிபோன் அடிச்சா என்பிபியில டெலிபோன் அடிச்ச தூக்குறது 2 பேர் தான். மலையகத்துல சுந்தரலிங்கம் பிரதிபன், வடகிழக்குல சந்திரசேகரன் ஐயா. மத்தவங்க 2 பேரும் தான் போன் அடிச்சா ஆன்சர் பண்றாங்க, மிச்சம் எல்லாரும் போனை பூட்டி வச்சுட்டாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா இலங்கை கல்வி திட்டத்தின்படி பல்கலைக்கழக கல்வியை முடிக்கவே 25 வயது ஆகிவிடுகிறது. நாமல் 23 வயதில் பாராளுமன்றம் சென்று விட்டார். என்னத்தை சொல்ல, என்ன ஐயோ, எங்களுக்கும் இதே டவுட் தான் நேற்று இருந்தது. அன்பு சகோதரர், அவர் சட்டத்தரணியுமா சகோதரர், அவர் சட்டமும் முடிச்சிருக்கிறார். வேற வேற படிப்புகள் முடிச்சாரு தெரியாது. வணக்கம், இந்தியாவிலிருந்து நான் நித்திலா. ரீச்சாவில் நடந்த உணவு திருவிழாவில் நடந்ததை பற்றி பாஸ்கரன் பேசியதை பார்த்து ரொம்ப வேதனையாக இருந்தது. தமிழினம் எந்த வகையிலும் உயர்வு பெற்று விடக்கூடாது என்ற முடிவில் இப்போதும் பலர் இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாகிறது. அங்கே கொட்டி கிடந்த சாப்பாடுகளை பார்த்து நான் அழுது விட்டேன் என்று இன்னும் ஒரு சகோதரி நித்திலா என்றவும் ஒரு பின்னூட்டம் போட்டிருக்கிறார். அடுத்த பாத்தீங்கன்னா மஸ்கெலியா வீதிகளும் இதே நிலை. உண்மையில டெல்சான் அந்த மலையகத்தில் இருக்கக்கூடிய வீதிகள் சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த அந்தந்த பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார்கிட்டையாவது சொல்லி மஸ்கெலியா, நோவு, மற்றது தலவாக்கலை, ஹட்டன், கப்புத்தலை, அங்கால பிறகு பாத்தீங்கன்னா கண்டி, நூரலியா, எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துற வீதிகள் நிலைமை சம்பந்தமா நீங்க ஒரு குறுந்தக ஒரு சின்ன வீடியோ அல்ல அந்த வீதியோட பேரோட ஒரு சின்ன வீடியோ எடுத்து நீங்க 7 மணி நேரம் டெல்சானத்தோட ஒரு அனுப்புங்க. நாங்க ஒரு டாக்குமெண்ட்ரியா செய்து நாங்க இதுல பப்ளிஷ் பண்ணி நாங்க வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்ற பெரிய வீதிகள் அமைச்சருக்கு நாங்க அதற்கு சப்மிட் பண்றது ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அது ஒரு நல்ல ப்ராஜெக்டா இருக்கு. சவுதியில இருக்கிற சட்டம் வந்தா நல்லா தான் இருக்கும். நல்லது, இதுதான் நாமல் பேபி என்பதன் அர்த்தம் அவனுடைய கதையை விடுங்கப்பா, அதையும் சொல்லப்படுது. இலங்கை கல்வி திட்டத்தின்படி பல்கலைக்கழக கல்வி முடிக்கவே 25 வயது வந்துவிடும். நாமல் 23 வயதில் பாராளுமன்றம் சென்று விட்டார், என்னத்தை சொல்ல. இருவருக்கும் அன்பான வணக்கம். எந்த மதத்திலும் கொலை செய்ய அனுமதி இல்லை. ஆனால் அரசாங்கம் மக்களின் பாதுகாக்க வேண்டும் என்றால் அரபு நாடுகளின் மரண தண்டனை இருக்குதல்லவா? ஏன் நம்மால் முடியாது? தீய சக்தி தானே. நன்றி. இதுல இன்னும் ஒரு முக்கியமான கமெண்ட் சொன்ன வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கமலை பார்க்கும்போது வருங்காலத்தில் வந்திடாதுங்க, என்னடா சில்லிங்க என பேசினாலும் வியப்பில்லை, கேடு கட்டு கொண்டிருக்கும் தமிழ் ஊடகங்கள். இதுல ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள் கேடு கடல்ல, மக்கள் நாளாந்த வாழ்க்கையில் எப்படி பேசுவாங்க. அதோட இது டீ கடை பெஞ்சில தான் ஸ்டார்ட் ஆகுது. நாட்டு நடப்பு.
இது வந்து இலக்கிய பேச்சு இல்ல, இலக்கண பேச்சு இல்ல. இலக்கிய பேச்சு கேட்கறேன், அதுக்குரிய ப்ரோக்ராம். இது வந்து நீங்க உங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்றோம். சில உங்கள்ட்ட அந்த அந்த என்ன சொல்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எதிர்பார்ப்பு பண்ணிட்டு அவர் எதிர்பார்க்கிறாரு. பட் அது இங்க வந்து நம்ம கேஷுவலா ஒரு ஈவினிங் டைம்ல நாங்க இன்னைக்கு நாட்டுல நடந்ததை பேசிக்கிட்டு இருக்கோம். அத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அதான் இங்கே. மற்றபடி தூய தமிழ்ல நிகழ்ச்சிகள் பார்க்கணும்னா இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு நம்ம இதுல. இல்ல எங்கிட்ட லங்காஸ்ரீ ஐபிசில கணக்கு ப்ரோக்ராம் போது இது வந்து ஒரு டீக்கடை பெஞ்சில் அப்படி இருக்கும். அந்த பின்னேரம் வரக்குள்ள அதான் நாங்க படிப்போம், ஆடுவோம், ஆடல் இல்ல, பாடுவோம், கதைப்போம், சிரிப்போம், எல்லாம் நடக்கும். நீங்கள் எப்படி புட்டு புட்டு வைக்கிறீர்கள், கொஞ்சம் கவனமா இருங்கள் 2 பேரும் என்று ஒரு அன்பர் சொல்லியிருக்கிறார் டெல்சான். தொடர்ந்தேர்ச்சியாக நான் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து வரும் ஒருத்தன். நிகழ்ச்சிகள் அருமை சிறப்பு. டெல்சான் தம்பி சந்தித்தால் அவரை இறுக்கி அடைத்து அவருக்கு ஒரு உம்மா கொடுக்க வேண்டும். தமிழசையா நீங்கள் வெளிநாட்டில் இருப்பதால் அது முடியாது. ஐயோ, அப்ப டெல்சானுக்கு நீங்க இந்த அன்பு முத்தங்களை கொடுங்க. எல்லாத்துக்கும் உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். 24 மணி நேர செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.